வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சாச்சு. ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் மண் பாத்திரம் வச்சவொடனே ஆயிலையோ தண்ணியோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துடணும். இல்லைன்னா நமக்கு வெடிப்பு விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் சீரகம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 காஞ்ச மிளகாய் காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகா. நான் பெரிய பச்சை மிளகாங்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 10-15 சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது வெங்காயம் தக்காளி நமக்கு 3/4 பங்குக்கு வதக்கினா போதும். ஃபுல்லாக வதக்கணும்னு கிடையாது சாம்பாருக்கு பொறுத்தளவுக்கு. இப்போ இது கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி அப்படி தான், உங்களுக்கு ஃபுல்லாக வதக்கணும்னு கிடையாது. 3/4 பங்கு அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ காய் சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் 300 கிராம் அளவுக்கு முள்ளங்கி மேலே தோல் சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரவுண்ட் சைஸாக இதே மாட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கலாம். எப்பவுமே முள்ளங்கி சாம்பாரில் கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் கூட சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் அதனால் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் இது கூட. இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ லேசாக வதக்கி விடுங்க. ஒரு பச்சை வாடை பொறந்துட்டிக்கு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷம் 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் கரண்டி அளவுக்கு சாம்பார் பொடி. இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவை லேசாக தோணி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கம்லாம் கிடையாது. லேசாக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இதுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி எந்த அளவுக்கு ஊற வச்சுக்கணும் அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அந்த புளி ஊற வச்சதை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கிண்டி விடுங்க. இப்போ ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்படியே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும். காய் வேகவே வேகாது, அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், மலமெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஊட கிண்டி விடுங்க. லேசாக பருப்பு நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நிமிஷம் வச்சுருங்க சிம்மில். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு காய் நல்லா வெந்துடுச்சு. சாம்பார் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.